ஏடிவி பைக் ரெடி பண்ணுங்க, ஏடிவி பைக் ரெடி பண்ணுங்க அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம அந்த ஏடிவி பைக் தான் ரெடி பண்ண போறோம். நிறைய பேர் ஏடிவி பைக் ரெடி பண்ணணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய பைக்கை தான் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இந்த எக்ஸல் பைக்கை தான் யூஸ் பண்ண போறோம். ஸோ இந்த எக்ஸலை யூஸ் பண்ணி எப்படி அந்த ஏடிவி பைக் ரெடி பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். வண்டியில 2 வீலுக்கு பதிலாக 4 வீல் பிக்ஸ் பண்ணி பேஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற பிளான் மட்டும் தான் இருக்கு. அதுவும் அந்த 4 வீலை எப்படி பிக்ஸ் பண்றது அப்படிங்கிற எந்த ஒரு பிளானுமே இல்லைங்க. போக தான் ஸ்டெப்பாக பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த வண்டியில் உள்ள பேக் வீலை வந்து கழட்டி எடுத்துருவோம். இந்த செயின் ப்ரைட் கப்புமே இந்த இடத்துல தேவையில்லை, அதையுமே கழட்டி எடுத்துருவோம். அப்படியே இந்த 2 சைடு சாக்காப்சருமே வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லைன்னு இல்லை, இப்போதைக்கு தேவையில்லை, அதை கழட்டி எடுத்துருவோம். இப்போ அப்படியே இந்த வீல் ஸ்டேல வந்து சாக்காப்சர் மாட்டினது ஒரு போல்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த போல்ட்டையும் அந்த இடத்துக்கு நேராக கொஞ்சம் அந்த இரும்பு பட்டை வந்து கொஞ்சம் மேடாக இருக்குது, அதையுமே கட் பண்ணி எடுத்துருவோம். எந்த அளவு கட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத வந்து பார்த்துங்க. இதே மாதிரி அதையும் கட் பண்ணிக்கிடுவோம். அடுத்த 2 இரும்பு பட்டை ஒரே சைஸில் எடுத்து அதில் ஒரே மாதிரி ஹோல்ஸ் இருக்க மாதிரி போட்டுருக்கிறோம். அந்த ஹோல்ஸ்லாம் எந்த அளவில் போட்டோம் அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ இது இந்த வீல் ஸ்டேல் நமக்கு கட் பண்ணி எடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு நேரம் எப்படியோ சொல்லி அடிச்சுக்கிடுவோம். அடுத்த 2 பீஸ் பில்லோ பிளாக் பேரிங் வந்து எடுத்துருக்கிறேன். நம்ம இந்த இரும்பு பட்டையில் என்ன சைஸில் ஹோல்ஸ் போட்டேன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அது நம்ம இந்த பில்லோ பிளாக் பேரிங் மாற்ற மாதிரி தான் ஹோல்ஸ் வந்து போட்டுருக்கிறோம். அப்படியே அந்த 2 இரும்பு பட்டையில் 2 பில்லோ பிளாக் பேரிங்கை வச்சுட்டு வழக்கம் போல் போல்ட் நட்டை போட்டு டைட் பண்ணிக்கிடுவோம். அடுத்ததான் 3/4 இன்ச்சு சாப்பிட்டு ஒரு 3 அடி நீளத்துக்கு எடுத்துருக்கிறேன். அந்த சாப்பிட்டோட 2 சைடுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துருக்கிறோம். அது என்ன சைஸில் ஹோல்ஸ் போட்டுருக்கோம்னா, பைக்கு வீல் ஆக்சில் போல்ட் ஒரு 2 பீஸ் எடுத்து அதோட ஹெட்டை வந்து கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அந்த ஆக்சில் போல்ட் உள்ளே போகிற மாதிரி தான் ஹோல்ஸ் வந்து போட்டுருக்கிறோம். அப்படியே அந்த ஹோல்ஸ்க்குள்ளே ஆக்சில் போல்ட்டை மாட்டிட்டு வெல்ட் அடிச்சுக்கிடுவோம். அவ்வளோதாங்க, பேக் வீலுக்கான சாஃப்ட் வந்து ரெடி. இதை பைக்கில் மாட்டின பில்லோ பிளாக் பேரிங்கில் மாட்டிட்டு எக்ஸ்ட்ரா செயின் பிரைட் ஒத்தையும் பார்த்து லைட்டாக ஆல்ட்ரேஷன் பண்ணி எடுத்துருக்கிறேன். அது அந்த சாஃப்ட்டில் இந்த சென்டரில் இருக்க மாதிரி மாட்டிக்கிடுவோம். அப்படியே அந்த சாஃப்ட் கரெக்டாக சென்டரில் இருக்க மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். இந்த செயின் பிரைட்டை சாஃப்ட் கூட சேர்த்து இப்போ வெளில அடிக்க வேணாம், ஆனால் செயினை மட்டும் அப்படியே மாட்டி வச்சிருவோம். அடுத்ததாக ஸ்கூட்டரோட பேக் வீல் வந்து 2 வந்து எடுத்துருக்கிறேன். அப்படியே அந்த சாஃப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சில் போல்ட் வெல்ட் அடிச்சு பார்த்தீங்களா, இது நமக்கு இப்போதைக்கு தேவையில்லை. ஏன்னா நம்ம ஸ்கூட்டரோட ஃப்ரண்ட் வீலை மாட்டுற மாதிரி இருந்தால் தான் இந்த ஆக்சில் போல்ட் வந்து தேவைப்படும். நம்ம பேக் வீல் மாட்டுறதுனால அந்த பேக் வீல் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு போகிற அளவுக்கு பெரிய ஹோல்ஸ் தான் வந்து இருக்கு. இப்போ இந்த வீல் அப்படியே சாஃப்ட்டில் மாட்டிட்டு அந்த சாஃப்ட்டை வீல் கூட சேர்த்தாப்புல வெல்ட் அடிக்க போகிறோம். இதுவே நம்ம ஸ்கூட்டரோட ஃப்ரண்ட் வீலை யூஸ் பண்ணியிருந்தோம்னா இந்த மாதிரி வெல்ட் அடிச்சிருக்க முடியாது. ஏன்னா நமக்கு பேக் வீலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெட்டல் உள்ள இருக்கும், அதில் நம்ம வெல்ட் அடிச்சுக்கிடலாம். அடுத்த 2 சாக்காப்சர் கழட்டி எடுத்தோம் பார்த்தீங்களா, இதை இப்போ மாட்ட போகிறோம். நம்ம சாக்காப்சரோட ஒரு பக்கத்து இந்த இடத்துக்கு நேரம் மாட்டிடலாம். பட் மறுபக்கத்தை மாட்டுறதுக்கு ஏற்ற போல்ட்டை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி எடுத்துட்டோம். அதனால எக்ஸ்ட்ரா ஒரு போல்ட் வெல்ட் அடிச்சு தான் சாக்காப்சரை மாட்டுற மாதிரி இருக்கும். நான் சாக்காப்சர் வெல்ட் அடிச்சதுமே வண்டியோட ஸ்டாண்ட் எடுத்து பார்த்தேன், சுத்தமாக வண்டியில் கிரவுண்ட் கிளியரன்ஸே இல்லைங்க. அதனால இப்போ இந்த சைலன்சரை கழட்டி எடுத்துட்டு இந்த வீல் ஸ்டே இருக்குது பார்த்தீங்களா, இதை கொஞ்சம் கீழே இறக்குனாப்புல செட் பண்ண போகிறோம். இப்படி நம்ம வீல் ஸ்டே கீழே இறக்கணும்னா அந்த சாக்காப்சரை வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாற்ற இடத்துலேருந்து கொஞ்சம் கீழே இறங்கி தான் இருக்கும். அதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா கிளாம்பு வெல்ட் அடிச்சு தான் மாட்டுற மாதிரி இருக்கும். இப்போ ஸ்டாண்ட் எடுத்தோம்னா முன்ன இருந்த கிரவுண்ட் கிளியரன்ஸுக்கும் இப்போ கிரவுண்ட் கிளியரன்ஸுக்கும் நீ வித்தியாசத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம வீல் ஸ்டேவை கீழே இருக்கும், இந்த செயின் கொஞ்சம் அதிகமாக லூஸ் ஆயிருச்சுங்க. அதனால செயினை கழட்டி ஒரு பல்லை கட் பண்ணி குறைக்க போகிறோம். அந்த கட் பண்ண போகிற பல்லுக்கு நேராக உள்ள பின்ன ஒரு நட்டுக்கு மேலே வச்சுட்டு லைட்டாக தட்டிக்கிடுவோம். அடுத்து என்கிட்ட செயின் கட்டிங் டூல் வந்துருக்கு. அந்த பின்ன அந்த டூலுக்கு நேராக வச்சுட்டு அந்த லிவரை சுற்றினாலே போதும், அந்த பின்ன ஆட்டோமேட்டிக்காக கழட்டி வெளில கொடுத்துரும். அவ்வளோதாங்க, செயினை சிம்பிளாக கட் பண்ணிவிட்டோம். இதை கலெக்ட் பண்ணி ரிட்டர்ன் மாட்டிக்கிடுவோம். இப்போ செயின் ப்ரைட்டில் மாட்டி பார்த்து நல்லாவே டைட் ஆயிருச்சு. அதே போல் செயின் ப்ரைட்டை வந்து பார்த்து இந்த சைடில் கொஞ்சமாக தள்ளுற மாதிரி இருந்துச்சு. தள்ளி வச்சு சுற்றி பார்த்து செயின் கலர் இல்லைங்க. அதனால செயின் ப்ரைட் அந்த இடத்துல ஃபஸ்ட்டு வெல்ட் அடிச்சுக்கிடுவோம். அண்ட் அந்த செயின் கலர் தான் அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுறதுக்கு வண்டியை லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தேன். இப்போதைக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஓகே, நீ வண்டியில் ஃப்ரண்ட் சைடில் இந்த ஃப்ரண்ட் வீல் இந்த சஸ்பென்சர் எதுவுமே நமக்கு தேவையில்லை, இது எல்லாத்தையுமே கழட்டி ரிமூவ் பண்ணிடுவோம். ஃப்ரண்ட் வீலை கொஞ்சம் ஹைட் ஏற்றுறதுக்கு சாக்கி யூஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த சஸ்பென்சரை கழட்டுறதுக்கு இந்த இடத்துக்கு நேரம் ஒரு நட்டு இருக்குது, அந்த சைடு சஸ்பென்சருக்கு அந்த சைடில் ஒரு நட்டு இருக்குது. இந்த 2 நட்டுமே கழட்டிக்கிடுவோம். அப்படியே அந்த சஸ்பென்சரை இறுக்கி பிடிச்சிக்கிறதுக்கு இந்த இடத்துல ஒரு லாக் நெட் இருக்குது, அந்த லாக் நெட்டையும் கழட்டிக்கிடுவோம். நீ இந்த சஸ்பென்சரை 3 இழுத்தாலே போதும், நமக்கு ஆட்டோமேட்டிக்காக சஸ்பென்சர் கலந்து வந்துடும். ஓகே, அடுத்ததாக ஒரு ஃப்ரண்ட் வீல் செட் வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணதை கட் பண்ணி எடுத்து வந்துருக்கிறேன். அது கூடவே ஸ்கூட்டர் வீல் 2 எடுத்துருக்கிறேன். இது அந்த செட்டோட ஆக்சில் போல்ட்டில் 2 சைடு மாட்டிக்கிடுவோம். அவ்வளோதாங்க, இப்போ நமக்கு ஃப்ரண்ட் வீல் செட் வந்து ரெடி. இது வண்டியோட ஃப்ரண்ட் சைடில் கரெக்டாக சென்டராக பார்த்து ஃபஸ்ட் வெல்ட் அடிக்க போகிறோம். அந்த ஃப்ரண்ட் வீல் செட்டையும் வண்டியோட சேஸையும் இணைக்கிற மாதிரி ஒரு ஸ்கொயர் பை ஃபஸ்ட் வெல்ட் அடிச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு ஜாக்கி வச்சோம் பார்த்தீங்களா, அதை ரிமூவ் பண்ணிடுவோம். அடுத்தது 2 வீல் இணைக்கிற மாதிரி ஒரு இரும்பு பட்டை வந்து எடுத்துருக்கிறேன். இது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இது வேறு ப்ராஜெக்ட் யூஸ் பண்ண ஃப்ரண்ட் வீல் செட் அப்படின்னு தான் சொல்லிட்டு இது எல்லாமே அந்த செட்லையும் கழட்டி எடுத்தது. அதனால டக்கு வெல்ட் அடிச்சு விட்டுருவோம். அண்ட் இடையில ஒரு 2 அடி நீளத்துக்கு இரும்பு பைப்பு மட்டும் அந்த இடத்துல வெல்ட் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, நமக்கு ஸ்டேரிங் கண்ட்ரோலில் வேலை வந்து முடிஞ்சிருச்சு. ஒன்ஸ் வேணும்னா எப்படி ரெடி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற பார்த்துங்க. அடுத்தது வண்டிக்கு பிரேக் ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக சைக்கிள் டயர் வந்து எடுத்துருக்கிறேன். இதுலேருந்து ஒரு சின்ன பீஸை கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இப்போ கட் பண்ணி எடுத்த பீஸை ஸ்கொயர் பைப்புக்கு மேலே சுற்றிட்டு ஸ்க்ரூ வந்து ஏற்றிக்கிட்டேன்.
அப்படியே அந்த ஸ்கொயர் பைப்பில் இந்த இடத்துக்கு நேரம் சின்னதாக ஒரு 3/4 இன்ச் பைப் ஃபஸ்ட் வெல்ட் அடிச்சுக்கிடுவோம். இப்போ நம்ம ரெடி பண்ண பீஸ் இந்த இடத்துக்கு நேரம் வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, இதே ஷேப்பில் இருக்கிற மாதிரி தான் பிக்ஸ் பண்ண போகிறோம். ஏன்னா வண்டியோட டயரை வந்து நம்ம ரெடி பண்ண பார்ட் வந்து உரசி தான் வண்டியை ஸ்டாப் பண்ணுற மாதிரி ரெடி பண்ண போகிறோம். இதே ஷேப்பில் பிக்ஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கொயர் பைப்லாம் வெல்ட் அடிச்சு அந்த ஸ்கொயர் பைப்புக்கு மேலே 1 இன்ச் பைப்பு சின்னதாக பீஸ் வச்சு வெல்ட் அடிச்சுக்கிட்டேன். இப்போ இந்த 1 இன்ச் பைப்பில் நம்ம ரெடி பண்ண பார்ட்டை மாட்டிட்டோம்னா நம்ம பிரேக் கேபிள் இழுக்கும் போது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீலில் போய் உரசும். ரிட்டர்ன் பின்னாடி வர்றதுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ப்ரிங் பிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது என்ன ஆச்சுன்னா அந்த பிளான் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதனால இன்னொரு மெத்தட் ரெடி பண்ணியிருக்கோம். இது எப்படி ரெடி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பார்த்துங்க. அடுத்து பைக்கோட பிரேக் லிவர் ஒன்று எடுத்து அதில் ஒரு போல்ட் ஒன்று மாட்டிருக்கிறேன். இது அப்படியே இந்த இடத்துக்கு வெல்ட் அடிச்சுக்கிடுவோம். அந்த பிரேக் கேபிளுக்குள்ளே உள்ள அந்த ரோப்பை மட்டும் எடுத்துருக்கிறேன். இதை இப்போ நம்ம வெல்ட் அடிச்சு அந்த பிரேக் லிவரில் வந்து இந்த இடத்துக்கு நேரம் மாட்டிக்கிடுவோம். அப்படியே கேபிளோட இன்னொரு பக்கத்தில் நம்ம இங்கே ரெடி பண்ண பார்ட்டில் ஒரு நட்டு வெல்ட் அடிச்சிருக்கிறேன். அதுக்குள்ளே விட்டுட்டு கேபிளோட லாக் நட்டை போட்டு லாக் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம பிரேக் லிவரை ப்ரெஸ் பண்ணனா அந்த பார்ட் வந்து வீல வந்து இறுக்கி பிடிக்கும். அவ்வளவுதான் நம்ம பிரேக் மெத்தட்ல வேலை வந்து முடிஞ்சு. ஓகே, இப்போ நம்ம கிட்டத்தட்ட ஒர்க்கை வந்து முடிச்சிட்டோம். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியோட லுக்கை கொண்டு வரதுக்கு ஃப்ரண்ட் சைடில் ஒரு கார்டு மாதிரி ரெடி பண்ணணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடில் ஒரு கார்டு மாதிரி ரெடி பண்ணணும். அதை ரெடி பண்ணிக்கிடுவோம். இப்போ நான் ஃப்ரண்ட் சைடு பிக்ஸ் பண்ண போகிற கார்டுக்காக வரைஞ்சி எடுத்துருக்கிறேன். இதுக்கு மேலே அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கொயர் பேப்பர் கட் பண்ணி அரேஞ்ச் பண்ணி வெல்ட் அடிச்சுக்கிடுவோம். இதை அப்படியே தூக்கி வண்டியில் இந்த இடத்துக்கு ஃபஸ்ட் வெல்ட் அடிச்சு விட்ருவோம். அடுத்து பேக் சைடுக்கு சும்மா வின்ஸ் மாதிரி ரெடி பண்ணியிருக்கிறேன். இதே மாதிரி 2 சைடு வெல்ட் அடிச்சுக்கிடுவோம். அப்படியே 2 சைடு வீல் ஆக்சில் போல்ட்டில் இருந்து நீட்டிட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா, அதை கட் பண்ணி ரிமூவ் பண்ணி விட்டுருவோம். அடுத்து பிளேவுட் பீஸ் ஒன்று எடுத்துருக்கிறேன். இது அந்த கார்டுக்கு மேலே வச்சுட்டு ஒரு ஸ்க்ரூ ஏற்றிக்கிடுவோம். இப்போ அந்த கார்டோட அவுட்டர் சுற்றிலும் மார்க் பண்ணோம்னா நம்ம பிளேவுட்டில் கரெக்டான ஷேப் வந்து கிடச்சிருக்கும். ஸோ அப்படியே கட் பண்ணி எடுத்துருவோம். ஓகே, இப்போ அந்த கட் பண்ண பீஸ் எடுத்து அந்த இடத்துல நேராக வச்சுட்டு பர்மனெண்ட்டாக ஸ்க்ரூ ஏற்றி விட்டுருவோம். அதே போல் அந்த பேக் சைடு வின்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளேவுட் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அதையும் வச்சு ஸ்க்ரூ ஏற்றிக்கிடுவோம். அண்ட் இந்த பைக்கில் உள்ள சீட் கவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேமேஜாக இருக்குது. அதனால புதுசாக ஒரு சீட் கவர் எடுத்துருக்கிறேன். இதை வந்து மாட்டிக்கிடுவோம். ஓகே, நமக்கு ஆல்மோஸ்ட் 80 பைக்கில் ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு. வண்டியை லுக் வைஸ் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படி வந்து கமெண்ட்ல தட்டி விட்டுருங்க. அண்ட் இந்த வீடியோ காட்டாம என்ன பண்ணிருக்கேன்னா சைலன்சர் வந்து பிக்ஸ் பண்ணுங்க. அந்த சைலன்சர் பிக்ஸ் பண்ணுறது இடமே வந்து கிடையாது. அதனால என்ன பண்ணிக்கிறேன், டிவிஎஸ் 50 சைலன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி ஆல்டர்ஸ் பண்ணி இதுக்கு ஏற்ற மாதிரி வந்து பிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். ஓகே, நம்ம இது ஆப் ரோடு அந்த ரோடு இந்த ரோடு எல்லா டெஸ்ட்டுமே வந்து பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வண்டியை ட்ரைவ் பண்ணி பார்த்துறோம் மூவ் ஆகுதா அப்படிங்கிறத. அதுக்கு முன்னாடி வண்டியை ட்ரைவ் பண்ணோம்னா பெட்ரோல் வந்து ஊற்றணும். பெட்ரோல் வந்து ஊற்றிடுவோம். மனுஷனாடா நீங்கள். அவ்வளோதான், வண்டியை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். வாவ், ஒரே அடி தான் வரமே கிளம்ப மாட்டேங்குது. டேய், வாட்டர் டேங்க் வைத்தா இதெல்லாம் ஒரு வண்டி நேத்து வந்து நடந்து வரலாம் மாட்டேங்குது. ஓகே, அப்பா சும்மா ஜம்முன்னு இருக்குங்க. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? அது ஒரு மாதிரி ஃபீல் இருக்கு. எப்படி சொல்றது தெரியலங்க. நம்ம என்ன வண்டி ஓட்டினாலும் சரி, இந்த மாதிரி 4 வீலர்ல வந்து 4 வீல் போட்டு ஓட்டுறோமா, அது ஒரு ஃபீல் நல்லா இருக்கு. அங்கிட்டு சாய் இங்கிட்டு சாயின்னு சொல்லிட்டு எந்த ஒரு பயமும் இல்லை. நான் பாட்டு ஜம்முன்னு உட்காந்து போயிட்டு இருக்கிறேங்க. எல்லாருமே ட்ரைவ் பண்ணலாம் சொல்ல போனா. ஏன்னா கியர் போட வேண்டியது கிடையாது, எதுவுமே இல்லை. உட்காந்து த்ராட்டில் கொடுத்தா பாட்டில் போயிட்டே இருக்கும். வண்டி ஓட்டத்துக்கு ஏதாவது கூட ஓட்டலாங்க, அவ்வளோதாங்க சிம்பிளா. ஒரு 4 வீலை ஃபிக்ஸ் பண்ணி அதில் செயினை போட்டு அதை கரெக்டான அலைன்மெண்ட் கொண்டு வந்து அதை ஓட்டுறது அப்படிங்கிறது வந்து ரொம்பவே ரிஸ்க்கு. அதை சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. அழகாக போகுதுங்க. வண்டி ஓட்டும் போது அந்த லுக் எப்படி இருக்கு அப்படிங்கிற வந்து கமெண்ட்ல தட்டி விடுங்க, பார்த்துக்கிறேன் நான். ஏன்னா ஸ்பீடு ஏற்றவே இல்லை. நார்மலாக டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் டெஸ்ட் தான் பண்ணுவோம். நான் காலை வைக்கிறது புட்ரேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே ஏற்றி வெல்ட் அடிச்சேன். அதுதான் நல்லா இருக்கு. இப்படி மேலே ஜம்முன்னு உட்காந்துருக்க மாதிரி. அதே புட்ரேஸ் வந்து இந்த இடத்துல வந்து இருக்கு. இப்படி வச்சா அது ஒரு மாதிரி நல்லா இருக்காது. பட் இது நல்லா இருக்குங்க. அருமையா இருக்கு. அப்படியே பிரேக் போட்டு பார்த்துருவோமா? பிரேக் தான் கொஞ்சம் நல்லா பிடிக்குது. அப்பா, அங்கே பிடிச்சா இங்கே வந்து நிற்கிதுங்க. ஓகே, அண்ட் நம்ம இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்டர்டைன்மெண்ட் எஜுகேஷன் பர்பஸ் தான் ட்ரை பண்ணணும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணாதீங்க. பட் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், நல்லா இருக்குங்க.
பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோடு நோக்கிய பயணம் கிளம்ப போகிறோம். இறக்கிடுவோமா? ஃபஸ்ட் எடுத்தோடனே பெரிய பள்ளம் இருக்குது. ஸ்விங் அமைச்சிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஓகே, இறங்கிருச்சு. அவ்வளோதாங்க. ரோட்டோட ஆஃப் ரோடு நல்லா போகுது போல. இது என்ன பெரிய டாஸ்கெல்லாம் இருக்கு. நம்ம இந்த ட்ராக் சேலஞ்சு பண்ணுவோம்ல, அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நெட்டுக்குமே ட்ராக்காக இருக்குது, சேலஞ்சாக வருதுங்க. அவனோட பெரிய மேடு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ பல்ல ஒன்று இருக்குது. அடுத்தடுத்து போக ஒன்று இருக்கு, ஒன்று பார்ப்போம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வளைவு, அது ஒரு சந்தைக்கில் பொத்துக்கு போட்டு இப்போ வரேன் பாருங்க. ஆட்டா ஓகே, இதுக்கு இடையில தான் வரணும். ஓகே, அப்போ நம்ம இவ்வளோ நேரம் வந்ததெல்லாம் பெரிய விஷயம் இல்லைங்க. இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பள்ளம் வரப்போது அந்த பள்ளத்தில் இறக்கி தான் ஏறுற மாதிரி இருக்க போது. இந்த கிட்ட வந்தாச்சு, அவ்வளோதான். அவ்வளோதான், இறக்கிடுவோமா? கரெக்டான பள்ளம் வந்தாலும் பரவாயில்ல, அங்கிட்ட கிட்ட காடு மோடாக இருக்குங்க. அப்போ அவ்வளோதாங்க, அப்படி தான் ஏறிச்சு. ஓகே, வண்டி லுக் வைஸ், அதுக்கப்புறம் டிரைவ், அதுக்கப்புறம் ஸ்பீட், இதை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா எந்த ப்ராப்ளம் இல்லை, நீட்டாக வந்துருக்கு. என்ன பிரச்சனை கேட்டிங்கன்னா டார்க் வந்து இருக்க மாட்டேங்குது. அதாவது ஸ்கிட் அடிக்கிறதுக்கான டார்க் வந்து பத்தல எக்ஸல் இன்ஜினில். பெரிய இன்ஜின் யூஸ் பண்ணி தான் இன்னும் நல்லா இருந்திருக்கும். பட் நம்மளுடைய பிளானே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸல் பைக்கில் ரெடி பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க தான் ட்ரை பண்ணணும். இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு வந்து மறந்து கமெண்ட் சர்டி விட்டுருங்க. இதே மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.